அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அப்ப செவ்வாய்னாலே போல்டு. அப்ப இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப போல்டா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப தைரியமா இறங்குவாங்க. அப்ப இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் டக்குனு எடுத்து பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. இவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, கோவம் அதிகம் கூடாது. அடுத்து யாரையும் அதிகம் நம்பக்கூடாது. அடுத்து யாரையும் கெட்ட செயல்களாலோ, இல்ல ஒரு இன்சொற்களாலோ, ஒரு கெட்ட வார்த்தையில யாரையும் திட்டக்கூடாது. இவங்களுக்கு லைஃப்ல மேன்மை அடைய வழிபாடுன்னு பார்த்தா, செவ்வாயினாலே முருகப்பெருமான். அப்போ செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடும், செவ்வாய்க்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடும். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரம் ஏதாவது செவ்வாய்க்கிழமை நாள் வந்துச்சுன்னா, அந்த நாள குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த நாள்ல வைத்தீஸ்வரன் கோயில் செல்றது. இல்ல அப்படின்னா, நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய் பிரீத்தி. அதாவது அவருக்கு உண்டான மலர், அவருக்கு உண்டான வஸ்திரம், அவருக்கு உண்டான உணவு, இது எல்லாமே படைச்சு அவர வழிபாடு செய்யும்போது, இன்னும் இந்த செவ்வாய் நமக்கு நல்ல பாசிட்டிவான விஷயத்த தருவார். முருகப்பெருமானுக்கு சந்தனக்காப்பு சாத்தி வழிபாடு செய்யும்போது, இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு தடைகள்லாம் நீங்கி, இன்னும் வெற்றி ஈஸியா கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கான பலன்.